நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன் பட் ரொம்ப ஓகேஷா தான் இருந்தது. அமரன் அளவுக்கு துப்பாக்கி அளவுக்கெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி வந்து பெருசாக இல்லை. இது வந்து ஒரு லவ் பேஸ்ட் மூவியில் வந்து நிறையா ஒரு மாதிரி கன் ஷாட்ஸு, அதுக்கப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் எனக்கு ஸ்டோரி ஸ்ட்ராங்காக தெரியல. ஸ்டோரி வந்து பேஸே இல்லை. ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க. எஸ்கே நான் ஃபேன்ஸ்க்கு வேணும்னா பிடிக்கலாம். அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா நடிச்சிருந்தார். அவரோட ரோல்ஸில் வந்து இது நல்ல ஒரு இது. அவர் நிறைய டான்ஸ் ஆட வச்சுருக்கலாம். இன்னும் ஒரு 2 பாட்டு இருந்திருக்கலாம். பாட்டும் இல்லை. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொலாங்டாக காட்டியிருந்தாங்க. ஓகே, பட் ஸ்டோரி இல்லை ப்ரோ. ஒரு என்ன சொல்கிறது, அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அமரன் அளவுக்கு துப்பாக்கி அளவுக்கு. ஏன் லாஸ்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட்லலாம் அள வச்சமா, எனக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. பெரிய இம்பாக்ட் இல்லை. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹியூமரு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக கேங் மாஃபியாவில் போய் மாட்டிக்கிறாரு. ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியாக இருந்தாலுமே உருதாஸ் எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. குறிப்பாக வித்யுத் ஜமாலோட ஃபைட் சீக்வன்ஸ் அவர் காட்டுற விதம் வேறு மாதிரி காட்டிருக்காரு. இன்னொரு எந்த ஒரு படத்துலையுமே வந்து ஒரு ஸ்டார், ஒரு ஹீரோவை தவிர்த்து வில்லனை வந்து ஒரு டம்மியாக காட்டுவாங்க. பட் இதில் வந்து எஸ்கே விட ஒரு ஆஸ் யூஷுவல் துப்பாக்கி மாதிரி தான் அந்த வில்லனை வந்து ஒரு பயங்கரமாக காட்டியிருக்காரு. ஃபைட்டு ரொம்ப நேரம் போனாலும் அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன்னா வித்யுத் ஜமால் வந்து ஈஸியாக கொண்டு போயிட்டாலும் நீ ஏன்டா அது எப்படா கொல்ல முடியும்னு கேட்பேன். அதுக்காக நல்லா ஸ்பேஸ் கொடுத்து எடுத்துருக்காரு. ஃபுல்லாக கன் மாஃபியா, கஞ்சா, ஆஸ் யூஷுவல் கூலி படம் கொஞ்சம் உள்ள வருது. ஆனால் அது உண்மைதான். இன்னைக்கு கஞ்சா கன் எல்லாம் ஈஸியாக எல்லாரும் கையிலும் கிடைக்குது. அதை வச்சு கதை எடுத்துருக்காரு. போர் அடிக்குன்னு சொல்ல முடியாது. அதை ஃபைட் சீக்வன்ஸ் தான் மதராசின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயிலர்ல அதை காட்டாரு. படம் ஃபுல்லாக சண்டை தான்ட்டு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்தது நல்லா இருக்கு. 70% கம்பேக். சில விஷயங்கள் நான் இன்னும் மிஸ் பண்றேன். படம் எஸ்கே வளர்ந்து வர்றாரு. பொறாம பிடிச்சவனுக்கு படம் நல்லா இல்லை. மனசால நேசிக்கிறவனுக்கு எஸ்கே படம் வின்னு. அண்ணா ஜெயிச்சிட்டேன், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிட்டேன். ஏஆர் முருகதாஸ் படம் கஜினி, தட்ஸ் அ கல்ட் மூவி. அதே தான் சிவகார்த்திகேயன் ஒன்று டெலிவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டெலிவர் பண்ண சொன்னார். 200% ப்ராமிஸ் அவர் வந்து வச்சிருக்காரு. படம் வந்து 2 hours 48 minutes. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நோ லேக். நீங்கள் வந்து இன்னும் படம் முடிஞ்சிச்சான்னு தான் பார்ப்பீங்க. சிவகார்த்திகேயனுக்கு வந்து நம்மளுக்கு காமெடி வரும், சென்டிமெண்ட் வரும் தான் பார்த்துருவோம். இதில் ஸ்டண்ட் அவர் எந்த அளவுக்கு பண்ணுவார் மெனக்கட்டிருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டருக்கு ஒரு பெரிய பெரிய கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஹீரோயின் அவங்க சைடு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வில்லன் வித்யுத் அவர் வந்து ரொம்ப கல்ட்டாக காமிக்கிறாங்க, ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. துப்பாக்கிக்கு அப்புறம் வித்யுத்தை வேறு லெவலில் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் படத்தில் விஜய் சாரோட நிறைய கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் பிளாக் சீன்ஸ்லாம் மாசாக இருக்கும். அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே இதில் எடுத்துகிட்டு வந்து ரெஃபரன்ஸாக காமிச்சிருக்காங்க. அது வில்லன் வழியாகவும் சிவகார்த்திகேயன் வழியாகவும் டெலிவரி பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 hours 48 minutes. நீங்கள் ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏஆர் முருகதாஸும் கம்பேக் தான், சிவாக்கும் ஒரு நல்ல ஹிட். கம்பேரிங் டு இந்த தர்பார் சிக்கந்தரோட இது ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் ஃபிலிம் தான். அது சிவகார்த்திகேயன் வச்சு அவருக்கு தேவையான மாஸ் காமெடி எல்லாமே கொடுத்துருக்காரு. வித்யுத் ஜமாலோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் நல்லாச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. கதையோட கான்செப்ட் என்னென்னா மற்றவங்களுக்கும் வந்து நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். யாரோ ஒருத்தங்க அடிப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரோ ஒருத்தங்க நம்ம வீட்டு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினச்சிட்டு பண்ணணும். அதுதான் கதையோட மெயின் கான்செப்ட். லவ் பேஸ்ட் வச்சு தான் கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் கதையில் என்ன சொல்ல வராங்கன்றது மற்றவங்க யாராவது ஒருத்தங்க அப்படின்னு நினச்சி நம்ம போகக்கூடாது. அவங்களும் நம்ம ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும். வேற லெவல் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஐ திங்க் இது வந்து இதுக்கு பீஸ்டின் படம் பேர் வச்சிருக்கலாம். நல்லா இருந்துருக்கு. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும். கண்டிப்பாக செம்ம ஸ்க்ரீன் பிளே ப்ரோ, சொல்லவே முடியாது. நம்ம அதாவது கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டுட்டு திடீர்னு என்ட்ரி கொடுக்கும் போது வேற லெவல் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது ஓகே தான் ப்ரோ. இது லவ் ஸ்டோரி பேஸ் தான். இன்னும் கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்னா அங்கங்கே கொஞ்சம் இனிஷியலில் கொஞ்சம் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒன் லைன் மாதிரி சிவகார்த்திகேயன் பண்ணுறது அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட ஓவரால் வந்து ஓகே மூவி தான். கலெக்ஷன் பண்ணோம் ப்ரோ, பட் அமரன் அளவுக்குலாம் கலெக்ஷன் பண்ணாரு.